குருப்யோ நமஹ நமோ நமஹ. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட் கிராமர் மூணாவது செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் செஷன் நம்ம எப்படி முடித்தோம்? 4000 சூத்திரம் பாணினி பண்ணியிருக்கார். 8 சாப்டர் இருக்குது. ஒவ்வொரு சாப்டரும் 4 பாதங்கள் இருக்குது, 4 குவார்ட்டர்ஸாக பிரிச்சிருக்கார். அரவுண்டு 4000 சூத்திரம் இருக்கார். அந்த சூத்திரம்னா என்ன, அதுக்கு டெஃபினேஷன் இருக்கா அப்படின்னு முடித்தோம் இல்லை? இப்போ சூத்திரத்தோட டெஃபினேஷன் எப்படி முடித்தோம்? அல்பாட்சரம். அல்பாட்சரம்னா எவ்வளவு குறைய அக்ஷரங்கள் யூஸ் பண்ணணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணுவார். இப்போ குறைய அக்ஷரங்கள் மட்டும் யூஸ் பண்ணினா மட்டும் போகாது, அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? காலேஜ் படிக்கும்போது இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று உண்டு. பெருசாக ஒரு பேஜுக்கு இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் ஆச்சு. ஃபுல் பேஜ் எழுதிட்டு அதை ப்ரிசைஸ் ரைட்டிங் எழுதணும். ப்ரிசைஸ் ரைட்டிங்னாக்கா அதை எசன்ஸை மட்டும், நிறைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கும், அதை நிறைய புகழ்ந்தெல்லாம் ரொம்ப பெருசாக பேசியிருப்பாங்க. அதோட சாரம் எசன்ஸை மட்டும் எடுத்து எழுதணும், அதுதான் ஐடியா. ஆனால் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கஷ்டம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், இப்போ முதல்ல ஒரு பேஜ் இருந்ததுனாக்கா ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகணும்னா ஒரு 1/3 ஆஃப் த பேஜ் வரணும், அப்படி தான் வரணும். அதுதான் ஆப்ஜெக்டிவ். அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷே புரியாது. அப்போ என்ன செய்வோம்னா முதல் சென்டென்ஸ் எழுதுவோம், அப்புறம் 2வது சென்டென்ஸ் 3வது சென்டென்ஸை விட்டுருவோம், அப்புறம் 4வது சென்டென்ஸ் எழுதுவோம். அப்படி பார்த்தா அது ஒரு 1/3 ஆஃப் த பேஜ் வந்துடும். அதை மாதிரி அல்பாட்சரம் இல்லைங்க. அல்பாட்சரம்னாக்க என்னத்தை சொல்லணுமோ அதையும் சொல்லிவிட்டு எவ்வளவு குறுகிய லெட்டரால், குறைந்த லெட்டரால் பண்ணணுமோ அதுதான் அல்பாட்சரம். 2வது என்ன குவாலிட்டி சூத்திரத்தோடுனா அசந்திக்தம். அசந்திக்தம்னா என்ன, ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது, ஒரு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி இன் கம்யூனிகேஷன். 1990 ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு லேடி எலிசபெத் நியூட்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. தேங்க்ஸ் டு ஸ்ரீஜித் கிருஷ்ணா, அவர் ஷேர் பண்ணிடுறார் நம்மளுக்கு. அந்த ஸ்டடியில் என்னன்னாக்க 2 குரூப்பு, அந்த வரவங்களெல்லாம் ரெண்டாக ஈக்குவலாக 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அந்த குரூப்பை பிடிச்சிட்டு ஒரு குரூப் உள்ளவங்களை வந்து என்னச்சுனாக்க ஒரு தெரிஞ்ச பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாப்புலரான பாட்டை, அதோட ரிதத்தை வந்து ஒரு டேபிளில் அப்படியே தட்டணும், டேப்பர். அது 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டேப்பர்ஸ் அண்ட் அதர் குரூப் லிசனர்ஸ். ஒருத்தன் டேப் பண்ணணும், இன்னொருத்தன் கேட்கணும். அப்போ அதை வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு பாட்டை வந்து பாடாமல் அதோட ரிதத்தை வந்து அப்படியே தட்டி காட்டணும், கொட்டி காட்டணும். நம்மெல்லாம் நிறைய பண்ணிடுவோம் காலேஜ் டயத்துலலாம். ஹோட்டலெல்லாம் ஆர்டர் பண்ணி ஐட்டம் வரலைனாக்கா அந்த டயத்தில் கொட்டின்ட்டு ஏதாவது ஒரு பாட்டு, அப்போ லேட்டஸ்ட் பாட்டு எது இருக்கோ அதை தட்டிவோம்ல. அது மாதிரி டேப் பண்ணணும் அவங்க. அந்த லிசனர்ஸ் வந்து அதை கேட்டு அது என்ன பாட்டுன்னு சொல்லணும். அப்போது இதை வந்து இந்த டேப்பர்ஸ்லாம் நினச்சிட்டாக்க இதெல்லாம் அந்த பெரிய ஈஸியாக பண்ணிடலாம். 10 தரம் பண்ணினா 7-8 தரம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிடுறாங்க. இதில் என்ன ஸ்டடி நடந்திருக்குன்னா, இது 120 தரம் பண்ணியிருக்காங்க. 2 பேராக குரூப் அல்லது 2 குரூப்பாக வச்சு பண்ணி 120 டைம் இதை பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் எவ்வளோ தெரியுமா? 3 தரம் தான் அந்த லிசனர்ஸ் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது, என்ன பாட்டோட ரிதத்தை வந்து அவன் டேப் பண்ணுறான்னு. ஏன்னாக்கா இங்கே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பயஸ் இருக்குங்கிற அந்த ஸ்டூடெண்ட், அந்த சைக்காலஜி ஸ்டூடெண்ட் தானே கண்டக்ட் பண்ணான். என்ன பயஸ்னால், இந்த சொல்லிக் கொடுக்குறவங்க அந்த டேப் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பாட்டு வந்து மைண்டில் கிளியராக இருக்குது, அதோட ரிதம் மெலடி எல்லாம் க்ளீனாக இருக்குது. அப்போ அவன் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, அப்போது அவங்களுக்கும் கிளியராக இருக்கும். இங்கே தான் கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம். இந்த டீச்சர் என்ன பண்ணணும்னா யாருக்கு சொல்லிக் கொடுக்குறானோ அந்த லெவலுக்கு வரணும். இதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சால், குருகுலத்தில் வந்து வேதாந்தம் கற்றுக்கும்போது ஒரு குருவோடு போவர். அந்த குரு வந்து அவனை வந்து அந்த சிஷ்யர் வந்து சர்வீஸ்லாம் பண்ணி அவர் கூடயே இருக்கணும். அப்போ அவனை ஸ்டடி பண்ணுவார், அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரிப்பேர்ட்னஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தக்கன கம்யூனிகேட் பண்ணுவார். அப்போ இந்த டீச்சர் என்ன செய்யணும்னா அவர் ஸ்டூடெண்ட்டோட லெவலுக்கு வரணும். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா we have lost the person. ஒரு கம்யூனிகேஷன் இதை மாதிரி போஸ்டிங் பண்ணும்போது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணினோம்னா அந்த ஆடியன்ஸ் போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. 3வது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ காண்ட் எக்ஸ்பிளைன் சிம்பிளி, ரொம்ப சிம்பிளாக அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா நீ புரிஞ்சுக்கல, சரியா? திரும்ப புரிஞ்சுக்கோ.
திரும்ப படி, திரும்ப புரிஞ்சுக்கோ. எப்படி ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு கான்செப்டை வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரிய வைக்கணும்னாக்க எவ்வளவு எளிதாக சொல்லிக் கொடுப்பியோ அப்படி எளிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணினதெல்லாம் இப்போது பண்ணியிருக்க 1990 பண்ணி இதெல்லாம் அந்த சூத்திரங்கள்லாம் அதுக்கு முன்னாலேயே பண்ணிட்டாங்க. அசந்திக்தம், நோ அம்பிகுட்டி, நோ கன்ஃபியூஷன், வெரி கிளியர். ஒவ்வொரு சூத்திரத்தையும் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கு அந்த லாங்குவேஜ் கூட ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அந்த லாங்குவேஜில் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்து அப்போ தான் முடியும். இப்போ நீங்கள் பார்த்தேன்னாக்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஒவ்வொரு இது ஃபொனட்டிக் லாங்குவேஜ். ஃபொனட்டிக் லாங்குவேஜ்னால் என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு சவுண்டு, யூனிக் சவுண்டு இருக்கும். ஓகே, அப்புறம் ஒவ்வொரு யூனிக் சவுண்டுக்கும் ஒரு லெட்டர் இருக்கும். எப்படி வேணால் சொல்லிக்கலாம், வெரி கிளியர். இப்போ இங்கிலீஷில் காம் அப்படின்னாக்கா என்ன எழுதணும்? எழுதும்போது CALM போடுவோம். ஆனால் ப்ரொனன்சியேஷனில் எல் கிடையாது, சைலண்ட்பாங்க. சைக்காலஜியில் பி சைலண்ட் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. இங்கே மௌனம் சொல்லியாச்சுன்னா எல்லாம் மௌன இம் இருக்கும். ஸோ எவ்ரி சவுண்ட் ஹேஸ் காட் எ லெட்டர் அண்ட் எ யூனிக் லெட்டர் அண்ட் எவ்ரி லெட்டர் ஹேஸ் காட் எ யூனிக் சவுண்ட். அதுவும் அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜும் இந்த மாதிரி அசங்கித்தம், அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆம்பிகுட்டி இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உதவுறது. பாருங்க, தண்ணிக்கே ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, நீர் அப்படிங்கிறோம்ல, வாட்டர் அப்படிங்கிறோம். இந்த வாட்டருக்கு நிறைய பதங்கள் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். ஏன்டா ஒரு வாட்டருக்கு இவ்வளோ பதம் வேணும்னு கேட்டேன்னா அந்த கான்டெஸ்ட்டுக்கு தக்கன இருக்குது. இது மாதிரி எல்லா பதத்துக்கு நிறைய பதங்களுக்கு இருக்குது, வேர்டுகளுக்கு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஜலம் அப்படின்னு இருக்குது. அதோட ரூட் என்னென்னா, வெர்பு என்னென்னா, வெர்ப் ரூட் என்னென்னா ஜல்லுன்னு அர்த்தம். ஜல்லுன்னு அர்த்தம் டு பிகம் ஸ்டிஃப் ஆர் ஷார்ப்னு அர்த்தம். எந்த தண்ணி வந்து ஐஸாக முடியுமோ, ஐஸானா ஷார்ப் ஆகிடும் இல்லையா, அதுக்கு வந்து ஜலம் அப்படின்னு பேர். பாருங்கள், எல்லா கான்டெஸ்ட்டுக்கும் வாட்டராக இருந்தால் கூட அது ஜலம்னு யூஸ் பண்ணால் அதோட பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. நீரம் அப்படின்னு இருக்குது, அதுவும் வாட்டர் தான். நீங்கிற வெர்ப்னா என்னென்னா டு லீட், டு கோ ஹெட், டு ஃப்ளோ. ஓடுற தண்ணிக்கு வந்து நீரம் அப்படிம்பாங்க. அது மாதிரி வாரி, வாரினா மேகத்துலேருந்து பொழியிறது இல்லையா, மேகம் மறைக்கிறது இல்லையா. வானா விருங்கிற ஒரு வெர்பு, தாத்து ரூட்டு, அது வெர்ப் ரூட்டை வச்சு பண்ணுறான். அது டு கவர் அப்படின்னு பேர். அதே மாதிரி நிறைய ஒரே வாட்டருக்கு வந்து அம்பு இருக்குது, அம்பஸ் இருக்குது, ஆப்பகா இருக்குது. எல்லாம் பாருங்கள், அந்த கான்டெக்ஸ்ட் வைஸ் இருக்குது. அதே மாதிரி அக்னிங்கிற வேர்டு வேறு கிளி. எவ்ரி லெட்டர் ஹேஸ் காட் எ சவுண்ட். ஃபார் எவ்ரி சவுண்ட் தெர் இஸ் எ லெட்டர் அண்ட் எவ்ரி லெட்டர் ஹேஸ் காட் எ மீனிங். சும்மா எடுத்தோம் கொடுத்தோன்னு பண்ண முடியாது. ஃபயர் அப்படின்னு கேட்டால் ஏன்டா அந்த வேர்டு வந்தது, அதுக்கு என்ன எஃப்க்கு என்ன மீனிங் கேட்டால் சொல்ல முடியாது. இங்கே அப்படி இல்லை. சான்ஸ்கிரிட்டில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த ஒரு லெட்டரோட முன்னால் பின்னால் ஒரு லெட்டர் வரணும், ஏன் சேர்க்குறாங்கிறது தெரியும். அக்னின்னு பாருங்களேன், அக்னினா ஃபயர் தெரியும், தமிழ்லேயே இருக்குது அக்னின்னு. அப்போ அக்னியில் வந்து என்னெல்லாம் லெட்டர் இருக்குது? அகாரம், அகாரம்னா ஆ இருக்குது, ககாரம் இருக்குது, கா இருக்குது, நீ இருக்குது, கரெக்டாக, நகாரம் இருக்குது. அப்போ இந்த கனா என்னன்னா கச்சதி, கச்சத்தினா மூமெண்ட். ஆ அப்படின்னா நாட், ஆ கனா நாட் மூவிங். நீனா இட் லீட்ஸ், இட் மேக்ஸ் இட் டு மூவ். எது அசையாமல் இருக்கோ, எது அசையாமல் ஒரு இடத்துல இருக்கோ அதை மூவ் பண்ண வைக்கிறது ஃபயர். இந்த உடம்பில் ஃபயர் போச்சுன்னு என்னாச்சு? மூவ் ஆகுது, ஆள் புட்டுண்டான்னு அர்த்தம். ஒரு விறகு எரியிறதுனாக்க அந்த ஃபயர்னால அந்த விறகு மூவ் ஆகிறது இல்லையா, மூவ்மெண்ட்டு கொண்டு வரது இல்லையா, ஒரு எனர்ஜி கொடுக்கறது இல்லை. எப்படி பாருங்க, இந்த லாங்குவேஜ் எவ்வளவு திங்க் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அனலகான்னு இருக்குது, அதுக்கும் ஃபயர் தான். அலம், அலம்னா என்ன அர்த்தம்னா போரும் போகிறோம், பர்யாப்தம், போரும் போரும்னு. அனலம்னா எவ்வளோ போட்டாலும் போகாது. நீங்கள் அக்னியில் வந்து ஃபியூயல் விட்டு, ஃபயரில் ஃபியூயல் விட்டுட்டே இருங்களேன், விட விட ப்ரிசைடாக இருக்கும், இன்னும் கொடுங்கள. ஸோ இப்படி ஒவ்வொரு வேர்டும். அப்போது அந்த சூத்திரத்தில் என்ன பார்த்தோம்? அல்பாட்சரம் அசங்கிக்தம். அதுக்கு நான் கொடுக்க வந்தேன், எனக்கு வந்து இதை சொல்லணுமா தோணுது. இந்த பியூட்டி, ஏன்னா நம்ம இந்த பியூட்டி ஆஃப் த லாங்குவேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த செஷன் வெரி கிளியராக சொல்லிட்டோம் இல்லையா. இதை கேட்டுட்டு வாவ், இந்த லாங்குவேஜ் இப்படிப்பட்ட உன்னதமான லாங்குவேஜா, எனக்கு வந்து இதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஆசையை தூண்டுறதுக்கு தானே இந்த இது. ஸோ இந்த சூத்திரத்தோட டெஃபினிஷன் ஆரம்பித்தோம். அல்பாட்சரம் அசங்கிக்தம் சார் அவத், எசன்ஸ் கொடுக்கணும்.
என்ன சொல்ல வரதோ அது சொல்கிறோம். விஸ்வத்தோ முகம், யூனிவர்சலி அப்ளிகபிளாக இருக்கணும், காம்ப்ரஹென்சிவாக இருக்கணும். அப்புறம் அஸ்தோபம், அஸ்தோபம்னா அன்னெசரி வேர்டு டெக்கரேஷன் ஃப்ரில்ஸ் எல்லாம் இருக்காது. அனவத்தியம், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளவு டீட்டெயில் பண்ணியிருக்கா பார்த்தல. கம்யூனிகேஷன் இன்றைக்கி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அன்றைக்கே புரிஞ்சுட்டுருக்கால. இங்கே ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து ஒரு எலிசபெத் நியூட்டன் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது அன்றைக்கே பண்ணியிருக்காங்கல்ல. இதை மாதிரி நிறைய ரிசர்ச் இருக்குது, சொல்லிட்டு போனால் காணாது, அவ்வளோ ரிசர்ச் இருக்குது. எங்கெல்லாம் அப்ராப்ரியேட்டோ அதெல்லாம் சொல்கிறேன். என்னெல்லாம் ரிசர்ச் யாராச்சும் பண்ணியிருக்கா, இது பலன்கள் என்னன்னு. சான்ஸ்கிரிட் எஃபர்ட்னு நீங்கள் பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட் எஃபெக்ட் அப்படின்னே இருக்குது. இந்த சாண்ட் பண்ண சான்ஸ்கிரிட் மந்திரங்கள்லாம் சாண்ட் பண்ணுறவங்கலாம் பிரெயினோட சைஸே பிகாக இருதுங்கிறாங்க. பிரெயினோட ஃபங்க்ஷன் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த பிரெயின். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணி எல்லாம் டாக்குமெண்டட். அந்த காலத்துலலாம் இந்த டாக்குமெண்ட் கிடைப்பெல்லாம் எல்லோரும் கூகுளில் பார்க்கலாம். கூகுளில் பாருங்கள் என்ன நான் சொன்னதெல்லாம். அப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதை மாதிரி கல்ச்சரில் நம்ம வந்திருக்கோங்கிறது. சான்ஸ்கிரிட்னாலே ஒரு கல்ச்சரை கொடுக்கக்கூடிய நாலேஜ். சம்ஸ்கிருதத்தினால சம்ஸ்கிருதி அப்படிம்பாங்க. ஒரு கல்ச்சரை கொண்டு வந்து லாங்குவேஜ் இது. அதனால தான் இதுக்கு தேவ பாஷைங்கிறோம். சரி, இன்னும் கண்டினியூ பண்ணலாம். இது எங்கேயோ ஆரம்பித்தா எங்கேயோ கொண்டு போகிறது. ஏன்னா அவ்வளவு இருக்குது, எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவு கொடுக்கலாம். இது பாஷாசு முக்கியா மதுரா திவ்யா கீர்வாண பாரதி. கீர்வாண பாரதினா என்ன? சான்ஸ்கிரிட் இது காடஸ் ஆஃப் ஸ்பீச், சரஸ்வதி தான். அது ஒரு கடவுள் தான் இது. அதான் அந்த டிவைன் லாங்குவேஜ் சொன்னோம் இல்லையா. அந்த சீயில் சில பேர் பைசா போட்டு கும்பிடுவாங்கங்கிறோம்ல. இது ஒரு காடஸ் ஆஃப் ஸ்பீச். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அவ்வளவு பெரிய சரஸ்வதி மாதிரி. அது என்னது? அது பாஷாசு முக்கியா, எல்லா பாஷையிலையும் முக்கியமான பாஷை. ஏன்னா அதனோட பெனிஃபிட் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பாஷையும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ்ஃபுல் தான் இருக்குது. ஆனால் இந்த பாஷை நிறைய வருஷமாக இருந்துருக்கு, நிறைய அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட்ஸ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம். அப்புறம் வளர்ந்து கொண்டே இருக்குது. அன்றைக்கி வச்ச மாதிரி இது இன்னும் குறையலை. எல்லா நியூ நீட்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுறது. மதுரா, ரொம்ப பியூட்டிஃபுல், இனிமையான மொழி. திவ்யா, பிரில்லியன்ட் லாங்குவேஜ். பிரில்லியன்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்க இல்லையா. நான் அந்த ஜலத்துக்கு வாட்டருக்கெல்லாம் சொல்லேன், ஃபயருக்கெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி சொல்கிறார் இது. அப்போது இது ஏன்னா இது தேவ பாஷை. இது இப்போது சப்த சாஸ்திரம் அன்அதீத்திய யகபுமான் வக்தும் இச்சதி வச்சக சபாந்தரே ரோத்தும் இச்சதி வனே மத உத்கடம் அஸ்தினம் கமலநாள தந்துனா. திரும்ப சொல்கிறேன், இதை சொல்லி அர்த்தம் சொல்கிறேன். சப்தசாஸ்திரம் அன்அதீத்திய. சப்தசாஸ்திரம் இந்த கிராமர்லாம் தெரியாமல் நம்ம படிக்காமல் இருந்தால் வச்சுங்களேன். யகப்புமானம், எந்த ஒரு ஆள் ஒரு சபையிலவே பேசணும்னு பார்க்குறான். ஒரு சபையில் பார்க்கணுன்னா அந்த எந்த பாஷையில் பேசுகிறதோ அதோடைய இலக்கணங்கள்லாம் தெரியணும் இல்லை, இலக்கியம் இலக்கணங்கள் தெரியணும் இல்லையா. அது பண்ணின பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா ரோத்தும் இச்சதி. ஒரு யானையை கட்டி போட பார்க்குறான். எப்படிப்பட்ட யானை? மத உத்கட்டம். மத உத்கட்டம்னா மதம் பிடிச்ச ஒரு ஆணையை எதால் கட்டி பார்க்கணும் பார்க்குறான்? கமலநாள தந்துனா. அந்த தாமரையோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதோட ஃபைபர் இருக்குமே, அந்த தாமரை தண்டோடு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது நம்ம லேசாக பிடிச்சி இழுத்தாலே உடஞ்சிரும். அதை வச்சு ஒரு யானையை கட்டி போட பார்க்குற மாதிரி நீ லாங்குவேஜோட இலக்கணம் தெரியாமல் ஒரு பேச ஆரம்பிச்சுட்டேனாக்க அது அவ்வளோ கஷ்டம், அல்லது அவ்வளோ பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம். அது இந்த பாஷையை இவ்வளோ பெருமையாக இருக்குது, இவ்வளவு பாஷையில் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறார். யத்யபி பகுனா அதீஷே ததாபி பட்டபுத்திர வியாக்கரணம் ஸ்வஜனோ மா அபூத் சகலம் ஷகலம் மா அபூத். இது சப்ளை பண்ணிக்கணும். சக்ருத் ஷக்ருத் மா அபூத். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட சான்ஸ்கிரிட்லேயே எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாம் அர்த்தமே மாதிரி ஒன்று மாற்றி போட்டுரு எல்லாத்தையும். இப்போ அதனால என்ன சொல்கிறார், மற்ற விஷயங்கள்லாம் படிக்காட்டாலும் வியாக்கரணத்தை படி. எத்யபி பகுனா அதிஷே ததாபி, நீ நிறையா படிக்காட்டாலும்
படி புத்திர ஏ பையா என்ன வியாக்கரணம் கிராமரை படி. ஏன் கிராமரை ஏன் படிக்கணும்? ஒரு சிங்கிள் மிஸ்டேக்கு ப்ராப்ளத்தை பண்ணிவிடும். எப்படி பண்ணும்? ஸ்வஜனக ஸ்வஜனோ மா அபூத். இந்த பாருங்க, ஸ்வஜனக ஸ்வஜனக இருக்குது. இங்கே முதல்ல இஸ் இருக்குது, ரெண்டாவது இஷ் இருக்குது. அந்த அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நீ ஸ்வஜனக்கு பதிலாக ஸ்வஜனான்னு சொல்லிட்டேன்னா ஸ்வஜனா நாயின்னு அர்த்தம். ஸ்வஜனா என்னோட ஆள் நாயாயிரும். அப்படி ஆயிரும். ஒரு இஸ்ஸுக்கு இஷ்யூக்கும் மாறி போயிடுச்சுன்னா இந்த லாங்குவேஜ் எவ்வளோ கிளியராக இருக்குது, புரிஞ்சுட்டு பண்ணணும். சன்ஸ்கிரிட் வியாக்கரணம் எப்படி புரியணும், ப்ரொனன்சியேஷன், சிக்ஷா எவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட்ங்கிற சொல்கிறது. சகலம் ஷகலம் மாபூத். சகலம்னா எல்லாம், ஷகலம்னா ஃப்ராக்மெண்ட், துண்டு ஆயிரும். நீ அதே வேர்டை சாக்கும் ஷாக்கும் மாற்றிட்ட, சகலத்துக்கு பதிலாக ஷக்கலம் சொல்லிட்ட, ப்ரொனன்ஸ் தப்பாக பண்ணிட்டியா? ப்ரொனன்ஸ் பண்ணுறதுலாம் டிஃப்ரெண்ட் இடம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. உச்சாரண ஸ்நானம்லாம் இருக்குது. அதே மாதிரி சக்ருத் ஷக்ருத் மாபூத். சக்ருத்னா நல்ல நோபல் ஆக்ட், ஷாக்ருத்னா ஃபில்த். நீங்கள் சக்ரத்துக்கு பதிலாக ஷக்ரத்து சொல்லிட்டேன்னா மாறிடும். ஸோ இந்த லாங்குவேஜோட பியூட்டி இருக்குது. இதை கிராமர் தெரிஞ்சுட்டாக்க இந்த லாங்குவேஜோட பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதோடு நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. முள்ள பயணிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, இந்த கிராமர் 3 முனிகள்னால் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த 3 முனிகள் யாரெல்லாம் பார்த்தோம்? பாணினி, வரருச்சி அல்லது காத்தியாயனர், பதஞ்சலின்னு பார்த்தோம். இந்த பாணினி என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். சூத்திர பாட்டம், தாத்து பாட்டம், கன பாட்டம், அப்புறம் லிங்கானுசாசனம், அப்புறம் சிக்ஷாலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். கார்த்தியாயனர் இதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். பதஞ்சலி இதுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். அப்புறம் அவர் இதில் 8 சாப்டர் இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்லேயும் 4 பாதம் இருக்குதுன்னு பார்த்தோம். எல்லாம் சேர்ந்து அரௌண்டு 4000 சூத்திரம் இருக்குதுன்னு பார்த்தோம். சூத்திரத்தோட டெஃபினிஷன் என்ன பார்த்தோம். இப்போ இந்த லாங்குவேஜோட பியூட்டியை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்படியே பயணிக்கலாம், இன்னும் பயணிக்கலாம். நல்லா முள்ள போகும்போது இன்னும் புரிய உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும். நம்மளுக்கு புரியணும். அதனால் இது அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சாதான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதனால நம்மளுக்கு ஒரு ட்ரெயினை ஒன்றும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லோரும் நிதானமாக எல்லாருக்கும் புரியன மாதிரி அப்படி தான் கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதை மாதிரி ஆடியன்ஸ் வைல்டு ஆடியன்ஸு, அதில் தெரிஞ்சவங்களும் இருக்காங்களா, புது ஆட்களும் இருக்காங்க. அப்போ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் கம்யூனிகேஷன் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. அதனால் சில விஷயங்கள்லாம் நான் ரிப்பீட் பண்ணினேன்னு நினச்சிருந்தாலும் தப்பு இல்லை, அது புரிஞ்சுங்கோ. ஏன்னா நிறைய ஆடியன்ஸை நான் அட்ரஸ் பண்ணணுங்கிறத மனசில் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்.